Hey, what's up guys, welcome back to my channel as KDD Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Picsart application யூஸ் பண்ணி paint text effect எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். மொபைல்ல எப்படி எடிட் பண்ணனும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஆல் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை செலக்ட் பண்ணினா டெய்லி போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. Let's begin. Text 9 பேக்ரவுண்ட் எடுத்துக்கோங்க. தென் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட்டுக்கு உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. தென் டிக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் கீழே பார்த்தீங்கன்னா கலருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்பில் டிஃபால்ட்டாகவே நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அனதர் ஹேண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ரைட் சைடில் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க லைட்டாக. அண்ட் தென் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு வந்து கலர் கொடுக்க போகிறோம். நீங்கள் என்ன இமேஜ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இமேஜோட கலர் வந்து உங்களுக்கு அந்த ப்ரஷ்ன்ற அந்த டெக்ஸ்ட்டில் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் எந்த நேச்சுரல் சீனரிஸ் ஆனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலருக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும். தென் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் பிளெண்டுன்னு செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் லெஃப்ட் சைடில் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆர்டிஸ்டிக் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு ஆயில் பெயிண்ட்னு ஒரு ஃபில்டர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். லைக் நடுவில் வந்து நம்ம கோடு கூட இருக்கும். இந்த ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட் ஊற்றும்போது ஓரளவுக்கு எல்லாமே ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு பெயிண்ட் எஃபெக்ட் மாதிரி க்ரியேட் ஆகும். அண்ட் தென் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அமௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அண்ட் தென் டூல்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதோட சைஸை வந்து 6க்கு நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் பவர் வந்து ஒரு 90 to 95 நீங்கள் இருந்தாலே போதும். அதே அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ ப்ரஷ்ன்றதை வந்து நீங்கள் ஜஸ்ட் இங்கே ட்ராப் ஆகுற மாதிரி அந்த நீங்கள் கீழே இழுத்திங்கனாலே போதும், உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து அந்த ஸ்ட்ரெச் ஆன மாதிரி காமிக்கும். லைக் இப்போ ஓவராலாக நம்மளுக்கு பார்க்கும்போது அந்த ட்ராப் எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ நம்ம வந்து பெயிண்ட் வந்து பண்ணிட்டு அது கீழே வந்து வழியும் பார்த்திங்களா, அதே மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ இது பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், பட் வந்து சில இடத்துலலாம் நம்மளுக்கு வந்து அது வந்து தெரியாது. ஸோ வந்து பார்த்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணிக்கோங்க. நீங்கள் முடிஞ்சால் ஜூம் கூட பண்ணிக்கோங்க, உங்களுக்கு என்ன ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் இன்னொரு ட்ரிக் கூட இருக்குது, நீங்கள் ப்ரஷ்ன்னு சொல்லிட்டு அதுலேயே நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இன்னும் வந்து அந்த பெயிண்ட் எஃபெக்ட் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும். பட் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த எஃபெக்ட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. அண்ட் Picsart அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நிறைய டியூட்டோரியல்ஸ்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. 5 டியூட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன், எல்லாமே தனித்தனி எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் Picsart அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நிறைய டியூட்டோரியல்ஸும் போட்டிருக்கேன், அதெல்லாம் இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோ. தென் கரெக்டாக பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ரைட் சைடில் டிக் ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டிக் ஆப்ஷன் இருக்கும், ஆல்ரெடி நீங்கள் வந்து அது யூஸ் பண்ணிங்கன்னா அதிலே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். தென் ஆயில் பெயிண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாலிகான் ஒரு ஃபில்டர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும், அதில் டென்சிட்டி மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க, ஒரு 30 to 33க்கு நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. அந்த தென் ஃபேட் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா மர்ஜ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஃபில்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். என் கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு செகண்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு லோமோ ஃபில்டர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதை செலக்ட் பண்ணினா உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து அமௌண்ட்டை ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் வின்யாட் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது, அது வந்து 5க்கு நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் கான்ட்ராஸ்ட் வந்து 3க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. தென் அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு டாட்டர்னு ஒரு ஃபில்டர் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. தென் டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ், ரொம்ப ஈஸியான ப்ரஷ் எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ